Hi, hello, welcome back to Masa IAS Academy. 100 days 100 science video சீரீஸில் இன்னைக்கு டே 12. இதில் தியரிஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். அணு அமைப்பின் கோட்பாடுகள், அணு அமைப்போட கோட்பாடுகள் என்னென்ன, யாரெல்லாம் அதை சொல்லியிருக்காங்க, அதை பற்றி கிளியராக இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர் ஆட்டம்னா எப்படி இருக்கும், இல்லை அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி பேசினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன். டால்டன்றது 1888ல் ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் அட்டாமிக் தியரியை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த அட்டாமிக் தியரி நம்ம மேட்டர்ஸை பற்றி படிக்கிற படிப்பிற்கே ஒரு திருப்பு முனையாக இருந்தது இவரோட தியரி. 1808ல் ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் அட்டாமிக் தியரி பற்றி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு அட்டாமிக் தியரியை அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு. அந்த கொள்கை ஒரு ஸ்டடி ஆஃப் மேட்டரை பற்றி படிக்கிற ஒரு படிப்பிற்கே ஒரு உதாரணமாக இருந்துச்சு இவரோட தியரி. ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தியரியில் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எக்ஸீடிங்லி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். சரி, ஒரு மேட்டர் எப்படி கம்போஸ்ட் ஆகிருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகிள்ஸான ஆட்டத்தால் கிரியேட் ஆகிருக்கு, கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு டால்டன் சொல்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டோட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு யூனிட் தான் ஆட்டம். that can participate in chemical reaction. இந்த ஆட்டம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு இவரோட தியரியில் சொல்லியிருக்காரு. பாருங்க, ஜான் டால்டன் 1808ல் ஒரு தியரிஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த தியரி தான் பின்னால நம்ம மேட்டர்ஸை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். மேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, சரி, எனிதிங் தட் ஆக்குபைஸ், ஏதாவது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் ஸ்பேஸையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸும் அதுக்குன்னு ஒரு மாசும் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்படின்னா மேட்டர் அப்படின்னா என்னது, ஒரு இந்த உலகத்தில் இருக்க எது வேணாலும் இருக்கலாம். ஒரு பென், ஒரு பென்சில், ஒரு டேபிள், இல்லை ஒரு ஐஸ் கியூப், எதுனாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறையும் இருந்துச்சு, அதுதான் மேட்டர் அப்படின்னா பருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பருப்பொருள் எதால உருவானது அப்படின்னு டால்டன் சொல்றாரு அப்படின்னா, எக்ஸீடிங்லி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் கால்டு ஆட்டம். ஆட்டம்ன்ற சின்ன சின்ன பார்ட்டிகிளான ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டம் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, பிஹேவ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த ஆட்டம் டால்டன் கண்டுபிடிச்ச இந்த ப்ரப்போஸ் பண்ண இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு பிறகுதான் இந்த மேட்டர்ஸை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு ரொம்ப கிளியராக அதோட பாயிண்டர்ஸ் நம்ம படித்தோம். ஸோ அணு அமைப்பின் கோட்பாடை முதல்ல முன்வைத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜான் டால்டன், இந்த இயர் ஆஃப் 1808. டால்டனின் அணுக்கொள்கை 1808 ஜான் டால்டன் என்பவர் அணுக்கொள்கையை வெளியிட்டார். இது பருப்பொருட்களை பற்றிய படிப்பிற்கு திருப்பு முனையாக அமைந்தது. பருப்பொருட்களை பற்றிய படிப்பிற்கு திருப்பு முனையாக அமைந்த அணுக்கொள்கை எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஜான் டால்டன். தென் பருப்பொருட்கள் என்பவை அணுக்கள் எனப்படும் மிகச்சிறிய துகள்களால் அமைப்பவை. எல்லா பருப்பொருட்களையும் என்ன இருக்கும், கண்டிப்பா இந்த அணுக்கள், சின்ன நம்ம கண்ணுக்கே தெரியாத அணுக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து தான் பருப்பொருட்களை உருவாக்கியிருக்கும். ஸோ தனிமங்களோட மிகச்சிறிய அலகு அணுக்களாகும். இந்த அணுக்கள் தான் ஒரு வேதிவினை ஈடுபடும் போது வேதிவினையில ஈடுபடுறது. ஓகே, இப்போ இந்த ஜான் டால்டன் அவரோட கொள்கையை சொல்லிட்டாரு. இதோட பாஸ்டுலேட்ஸ், அதாவது அவரோட கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான், சேம். ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகிள்ஸ் கால்டு ஆட்டம். எல்லா மேட்டர்ஸுமே சின்ன துகள்களை போல இருக்கிற ஆட்டம்ன்ற ஒரு சிறு துகள்களால் ஆனது. இந்த ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள். இந்த ஆட்டத்தை நம்மளால உடைக்க முடியாது. which cannot be created or destroyed. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ஆட்டத்தை நம்ம கிரியேட் பண்ணவோ இல்லை டிஸ்ட்ராய் அழிக்கவோ முடியாது அப்படின்னு இந்த டால்டன் சொல்றாரு. அப்போ டால்டனோட கொள்கை ரெண்டு தான். மேட்டர் ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகிளால துகள்களாலான ஆட்டத்தால ஆனது. இந்த ஆட்டம் அப்படிப்பட்டதுன்னா இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள், அதாவது உடைக்க முடியாத
cannot be created, நம்மளால உருவாக்கவோ அழிக்கவோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது உருவாக்கவோ அழிக்கவோ முடியாத ஒரு துகள் தான் இந்த ஆட்டம் அப்படின்னு டால்டன் சொல்றாரு. சரியா, டால்டனோட பாஸ்லேட் கொள்கை தான் இவ்வளோ. This theory failed to explain the atomic model. சரி, இவர் the matters ஆட்டமால ஆனது அப்படின்னு சொன்னாலும் அட்டாமிக் மாடல் ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு விட்டுட்டார். ஸோ இது வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிச்சு. எல்லா பொருட்களும் மிக மிக சிறிய தோள்களால் ஆனவை, அணுக்கள் பிளக்க இயலாதவை, வேதி வினைகளால் அணுக்களை அழிக்கவோ உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அனைத்து அணுக்களும் நிறையிலும் வேதி பண்புகளும் ஒரே மாதிரியான அணு மாதிரிகளை பற்றிய டால்டன் கொள்கை எப்படி இருந்துச்சு? தோல்வியில முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், இது தோல்வி முடிஞ்ச உடனே எல்லா இதுலயுமே என்னவாகும்? ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்க வருவாங்க, அடுத்து அவங்களோட மாடல் கொண்டு. ஸோ இதுல ரெண்டாவது வாரது யாருன்னா ஜே தாம்சன். ஓகே, ஜே தாம்சன். இந்த ஜே தாம்சன் தான் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சவர். சரியா, சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அணுவோட அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்களை கண்டுபிடித்தவர் இந்த ஜே தாம்சன். ஸோ இந்த தாம்சன் ஒரு மாடல் கொண்டு வராரு. அவரோட மாடலை என்னன்னு சொல்றாங்கன்னா வாட்டர் மெலான் மாடல் ஆர் பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னு திரும்ப பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்ட். ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது ஜே தாம்சன். சரி, இந்த ஜே தாம்சன் தான் ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணனா. பட் அணு கொள்கையை அட்டாமிக் தியரியை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது டால்டன். ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது ஜே தாம்சன். This model explain about proton and electron. இப்போ தாம்சன் ஒரு மாடலை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாடல்ல புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் மட்டும்தான் இருக்கு. அதில் நியூட்ரான்ஸ் இல்லை. அவர் ப்ரப்போஸ் பண்ண மாடல்ல நியூட்ரான் இல்லை. அவர் எதுவுமே அந்த நியூட்ரானை பற்றி சொல்லலை. ஏன்னா அவர் இந்த தாம்சன் மாடலை உருவாக்குன டைம்ல அந்த நியூட்ரான்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. 1934 ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சாரு. இவர் அதுக்கு முன்னாடி 19th செஞ்சுரியில் நியூட்ரான்ஸ் டிஸ்கவர்ட் பை ஜேம்ஸ் சாட்விக். பட் இவர் வந்து 18th செஞ்சுரியிலே இந்த அட்டாமிக் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை பற்றி மட்டும்தான் அந்த ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்காரு. சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்கும்? ஜே தாம்சனோட விளக்கத்துல ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, புரோட்டான்ஸ் பிரசன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பியர். ஒரு ஸ்பியர், ஒரு கோள வடிவம்னா அதுல புரோட்டான்கள் ஃபுல்லா இருக்கும். சரி, ஒரு கோள வடிவம் இருக்கு. அந்த கோள வடிவத்துல எலக்ட்ரான்கள் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கு. அப்படி புரோட்டான்கள் ஃபுல்லாவே இருக்கும். ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பேஸ்ல புரோட்டான்கள் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். அதுல எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்கள் அதோட மேல எம்படிடா இருக்கும். எம்படிட்னா பொதிஞ்சிருக்கும். அந்த ரெட் கலர் ஃபுல்லாவே என்னது? புரோட்டான்கள் இருக்குமா. அதுக்கு மேல எலக்ட்ரான்கள் புரோட்டான்களை பொதிஞ்சு எம்படிடட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு வாட்டர் மெலான் நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வாட்டர் மெலான் அதோட உள்ளாடி ஃபுல்லா ரெட் கலர்லையும் சீடு வந்து பிளாக் கலர்ல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இவர் சொன்ன அட்டாமிக் மாடல் எப்படி இருக்கு? புரோட்டான் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது அவர் புரோட்டான்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. புரோட்டான்கள் அப்படி இருக்கும். எலக்ட்ரான்கள் எப்படி இருக்குன்னா இந்த சீடை தான் அவர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தான் ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னு ஜே தாம்சன் சொல்றாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வாட்டர் மெலான் மாதிரி இருக்கிறனால இதை வாட்டர் மெலான் மெத்தட் மாடல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளம் புட்டிங் கேக் இருக்குல்ல, அந்த கேக்ல வந்து கேக்குக்கு மேலாடி நட்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த பிளம் புட்டிங் கேக் மாடல்னு சொல்றாங்க. ஸோ இதில் புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்குன்னு ஜே தாம்சன் சொல்றதுனால புரோட்டான் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ். அதனால ஒரு ஆட்டம் நியூட்ரலா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகே, இவ்வளவுதான் ஜே தாம்சனோட கொள்கை. திரும்ப பாருங்க, ஜே தாம்சன் அணுவின் அமைப்பு முதலில் ஜே தாம்சன் என்பவரால் மொழியப்படுது. முதல்ல அணுவோட அமைப்பு எப்படி இருக்குன்னு முன்மொழியப்பட்டது ஜே தாம்சன். இவரோட அணு மாதிரில புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்கு. நியூட்ரான்களை பற்றி சொல்லவே இல்லை. பிகாஸ் ஏன் அவங்கள பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுல மட்டும்தான் நியூட்ரான்களை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவர் அதுக்கு முன்னாடியே இந்த அணு கொள்கையை வெளியிட்டதுனால நியூட்ரான்கள் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை.
எப்படி ஒரு அணு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நேர்மின் சுமைகளால் ஆன ஒரு உருண்டை கோளம், அந்த கோளத்து எலக்ட்ரான்கள் பதிந்துள்ளன அப்படின்னு சொல்றாரு ஜே தாம்சன். ஸோ அதோட மின்சுமை எப்படி இருக்கும், எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சேர்ந்து நடுநிலை தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு ஜே தாம்சன் சொல்றாங்க. தென் ஸோ இவர் இந்த மாடல் பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வந்து ஃபெயிலியர், பிகாஸ் இதில் நியூட்ரான் பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஜே தாம்சனோட அணு மாதிரியை. நெக்ஸ்ட் இதை நிவர்த்தி பண்ண வர்றதுதான் ரூதர்ஃபோர்டு. சரியா, ரூதர்ஃபோர்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல் நேம் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. இவர் எங்க உள்ள பிசிஸ்ட்னா நியூசிலாண்டில் உள்ள ஒரு இயற்பியலாளர். இவர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபாதர் ஆஃப் அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூதர்ஃபோர்டு. ஏன் இதை ரூதர்ஃபோர்டு அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம்னா, பிகாஸ் ஹி ஃபவுண்டட் த நியூக்ளியஸ். சரி, இவர் தான் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் ஒரு அணுவுல நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு ஃபவுண்ட் பண்ணதே இந்த ரூதர்ஃபோர்டு தான். ரூதர்ஃபோர்டு ஸோ எப்படி ஃபவுண்ட் பண்ணார் அதை பற்றி பார்க்கலாம். பாருங்க, he is famous for his work on radioactivity and the discovery of nucleus of an atom. எப்படி இந்த nucleus of atom அவர் கண்டுபிடிச்சாருன்னா, with gold foiled experiment. ஒரு கோல்டு ஃபாயில் தங்க தகடு சோதனை மூலமா இவர் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருக்காரு. In 1911 Rutherford used alpha particle scattering which was responsible for the discovery of nucleus in an atom. 1911 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஒரு தங்க தகட்டின் மீது, இது ஒரு கோல்டு ஃபாயில். சரி, அந்த கோல்டு ஃபாயில் மூலம் ஒரு ஆல்ஃபா ரேஸை விழ செய்யறது மூலமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இந்த அணுவோட சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு ஒரு நியூசிலாந்தை சேர்ந்த இயற்பியலாளர். இவர் அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஒரு மெல்லிய தங்க தகட்டின் மீது சிறிய ஆல்பா துகளோட மின்சுமை என்ன அப்படின்னா பாசிட்டிவ், நேர்மின் துகளான ஆல்பா கதிர்களை விழ செய்து அந்த உலக பிரசித்தி பெற்ற தங்க தகடு அணு சோதனையை நிகழ்த்தினார். அவரோட சோதனை உலக பிரசித்தி பெற்றது. ஏன்னா இந்த சோதனை மூலமா அவர் மிகப்பெரிய ஒரு இதை கண்டுபிடிச்சார். அணுவோட முக்கியமான ஒரு பகுதியான நியூக்ளியஸ் உட்கருவை கண்டுபிடிச்சிருக்காரு. 1911ஆம் ஆண்டு ரூதர்ஃபோர்டு செய்த ஆல்பா சிதறல் சோதனை நியூக்ளியஸை கண்டுபிடிக்க காரணமாக அமைந்துச்சு. அதனாலதான் ரூதர்ஃபோர்ட ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியலோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன துகள்களை விழ செய்தாது, ஆல்பா துகள்கள். எதன் மீது விழ செய்தாருன்னா கோல்டு ஃபாயில் தங்க தகடின் மீதும் விழ செய்தார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கிளியரா பார்க்கலாம். பாருங்க, கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு அப்படி பாருங்க. பொலோனியம் இஸ் பிளேஸ் இன்சைட் த லெட் பாக்ஸ். ஒரு லெட் பாக்ஸ் இருக்கு, சரியா, லெட்டாலான காரியத்தாலான ஒரு காரியம்ல ஈய பெட்டிக்குள், ஈயனா லெட்டு, இந்த ஈய பெட்டிக்குள்ள பொலோனியத்தை வச்சிருக்காரு. சரியா, பொலோனியம்னா என்னது, ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இந்த பொலோனியத்தை வச்சுட்டு இந்த பொலோனியத்துல இருந்து ஒரு சின்ன ஹோல் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். ஏன்னா இந்த பொலோனியம் ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், கதிர்வீச்சு தனிமம். அந்த கதிர்வீச்சை கட்டுப்படுத்த தான் அவர் லெட் பாக்ஸுக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ அந்த கதிர்வீச்சை வெளிப்பட ஒரு சின்ன ஹோல் மட்டும் வச்சிருக்காரு. ஆப்போசிட்ல என்னது, கோல்டு ஃபாயில், அதாவது தங்க தகடை வச்சிருக்காரு. இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னால ஹீலியம் ஆட்டத்தோட நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். இதுல ரேஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. சரி, நிறைய ரேஸ் போயிட்டே இருக்கு. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்க்கலாம். அப்சர்வேஷன், இந்த சோதனையின் மூலம் கண்டறிந்தவை. Most of the fast moving alpha particle passed straight through the gold foil. நிறைய ஆல்பா துகள்கள் அந்த தங்க தகட்டோட உள்ளே ஊடுருவி சென்றனவா. சரியா, நிறைய விட்டதுல மோஸ்டா 3/4% ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அந்த தங்க தகட்டை ஊடுருவியே சென்றுச்சு. ஊடுருவி அப்படின்னா இதை தாண்டி அப்படி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போயிட்டே இருந்துச்சு, ஊடுருவி வெளியில போயிட்டே இருந்துச்சு. சில துகள்கள், கொஞ்சம் துகள்கள் என்னது, சிறு கோண அளவிலேயே விளக்கப்பட்டன. Some particles were deflected by the foil by small angles. ஒரு சின்ன கோணம்னா இப்படியே போயிட்டு இருக்க
பாருங்க இப்படியே போயிட்டு இருக்க ரேஸ் வந்து கொஞ்சமா விலகி இப்படி போகும், கொஞ்சமா விலகி இப்படி போகும், சில அளவிலானது. 12,000 ஆல்பா துகள்கள்ல ஒரே ஒரு இப்ப 12,000 ஆல்பா துகள்கள் இங்க பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதுல ஒரே ஒரு துகள் மட்டும் புறப்பட்ட பாதைக்கே திரும்பியது. திரும்பவும் அது என்னது ரீபேக் ஆச்சு. ரீபேக் பாருங்க, இது ஆல்பா துகள் இங்க பட்டு திரும்பவும் வந்த இடத்துக்கே திரும்பிச்சு. ஸோ இதில் வச்சு அவர் என்ன அப்சர்வ் பண்ணாங்க பாருங்க. திரும்ப பாருங்க, ஒரு பொலோனியத்தை ஈய பெட்டி லெட் பாக்ஸ்ல வச்சிருக்காரு. அந்த பொலோனியத்துல இருந்து ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வெளியில வருது. அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அப்படியே தங்கத்தகட்டுல மோதுது. சரியா, தங்கத்தகட்டுல. அப்ப அந்த ஃபாயில்ல மோதும் போது நிறைய ஆல்பா துகள்கள் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம ஊடுருவி செல்லுது அந்த அடுத்த பக்கம். சில ஆல்பா துகள்கள் மட்டும் என்ன பண்ணுது, கொஞ்சம் டீவியேஷன் ஆகி ஒரு ஸ்மால் ஆங்கிள் டீவியேஷன் ஆகி போகுது. பட் 12,000 பார்ட்டிகிள்ஸ்ல ஒரு பார்ட்டிகிள் மட்டும் வந்த இதுக்கே திரும்ப போகுது. ஸோ இதுல இருந்து அவர் ஒரு முடிவுக்கு வராரு, என்ன இதுல இருக்கும் அப்படின்னு பண்றாரு பாருங்க. கன்க்ளூஷன்: மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் an atom இஸ் எம்டி. சரியா, அந்த ஆட்டம் இப்படி போகுதுன்னா ஏன் அது உள்ள ஊடுருவி ஈஸியா போகுதுன்னா இந்த இடம் எல்லாம் எம்டியா இருந்திருக்கணும். எம்டியா இருந்ததுனால தான் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஈஸியா ஊடுருவி போச்சு. நமக்கு இப்போ ஒரு ஸ்பேஸ்ல நம்ம ரோட்ல நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரோட்ல எந்த நெரிசலும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நம்ம ஈஸியா இந்த சைடில் இப்போ ஒரு ரோடு கிராஸ் பண்ணணும், அங்கே இல்லை எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் வரல, எந்த சைட்லையுமே வெஹிக்கிள்ஸ் வரலன்னா நம்ம நின்று ஈஸியா அடுத்த சைடுக்கு போயிடும். அதே வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா அங்கே சுற்றுமுற்றும் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டைம் எடுத்து தான் போவோம்ல. அதே மாதிரி தான் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் ஒரு தங்கத்தகடுலேருந்து ஈஸியா அடுத்த இதுக்கு போகுதுன்னா இந்த ஆட்டத்தில் இருக்க பெரும்பான்மையான பகுதி வந்து எம்டியா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் கெஸ் பண்றாரு. சரியா, then very few particles were deflected from the three path opposite their path. சரி, அதுக்கு பாத்ல இருந்து டீவியேஷன் ஆகுது. ஏன் அப்படின்னா அதுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆட்டம் இருக்கணும். சரியா, பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும், விளக்கும், ஒன்னொன்னு விளக்கிட்டே போகும், அட்ராக்டிவ் ரிப்பல்ஸ் ஆகும். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்கு, இதுல ஒரு பாசிட்டிவ் இருக்க போய் தான் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஸ் இல்ல. அப்ப இந்த பாசிட்டிவ் மேல டச் பண்ணும்போது கொஞ்சம் டீவியேஷன் ஆகி போகுது இங்க. ஸோ அதுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஏதோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட், ஸ்மால் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இது வந்து டிஃப்ளெக்டட் பை 180 டிகிரி வந்த இடத்துக்கே திருப்ப போகுதுன்னா அதுல ஏதோ அதோட ஆப்போசிட் சார்ஜ்ல ஏதோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுதான் இதோட ஆய்வின் முடிவு. சரி, இந்த ஆய்வின் முடிவுல இருந்து அவர் நமக்கு என்ன சொல்ல வராரு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஒரு அணு எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு கெஸ் பண்ணிருக்காரு பாருங்க. there is a positive charge center in an atom called nucleus. ஒரு ஆட்டம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் இருக்கு, ஒரு ஆட்டத்துல பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் இருக்கு. நியர்லி த மாஸ் ஆஃப் an atom reside in the nucleus. ஒரு ஆட்டத்தோட மாஸ் மெயினான மாஸ் அதோட நிறைய எதை சார்ந்து இருக்கு, இந்த நியூக்ளியஸ்ல இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நெக்ஸ்ட், எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸை சுத்தி ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு, சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆட்டம் அப்படின்னா என்னது, ஒரு ஆட்டம், இது ஆட்டத்தோட நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்கள் வந்து ஆர்பிட் ரேஞ்சில் சுத்திட்டே இருக்கு, ஆர்பிட் அதோட வழித்தடத்துல சுத்தி வருது, இதுதான் ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, லிமிட்டேஷன், இவரோட வரம்பு, இவர் மேக்சிமம் கண்டுபிடிச்சிட்டாரு ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா சம் மிஸ்டேக் விட்டுருக்காரு. என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பாருங்க. the orbital revolution of electron is not expected to stable. அவர் ஸ்டேபிளா இருக்கா, ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மறந்துட்டாரு. சரி, இதோட அணு கொள்கையின் படி என்னது, மின்காந்த கொள்கைப்படி எது வேகமாக இயங்கிட்டு கொண்டிருந்தாலும் அதோட ஆற்றலை வெளியிடும் போது ஆற்றலை இழப்பதால் எலக்ட்ரான்கள் அணுக்கரும் வரும் பாதை சுருங்கி பாருங்க, இதுல சுத்திட்டே இருக்கு, எலக்ட்ரான்கள் சுத்திட்டே இருக்கு அப்படின்னா அதோட ஆற்றல் இழக்கும் படும் பட்சத்துல அது உட்கருவுல போய் விழுந்துடணும்.
விழும். அப்போ ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிள் இல்லாம இருக்கும், நிலைப்புத்தன்மை இல்லாம இருக்கணும். பட் ஆக்சுவலா ஆட்டம்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதை பற்றி அவர் டெஃபினிஷன் நமக்கு கொடுக்கல. ஆட்டம் வந்து ஆட்டத்தோட நிலைப்புத்தன்மையை பற்றி ரூதர்ஃபோர்ட் நமக்கு விளக்கல. அவரோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் இஸ் நாட் கிவ் எ கன்க்ளூஷன். சரி, அது எப்படி இருக்குன்னு அவர் கொடுக்கல. இதுதான் அவரோட லிமிட்டேஷன். ஸோ அவரோட லிமிட்டேஷனுக்கு போக்குறதுக்காக என்ன வந்தவர் தான் போர். சரி, நீல்ஸ் போர். நெக்ஸ்ட் யார் அட்டாமிக் மாடல்? நீல்ஸ் போரோட அட்டாமிக் மாடல். போர் மாடல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். போர் மாடல் என்ன கொடுது? ஒரு ஸ்ட்ரக்சர், ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை நமக்கு கிளியரா தருது. எந்த இயர்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருன்னா 1915ல. இந்த போர் ஒரு டேனிஷ் பிசிஸ்ட், டேனிஷ்ல இருக்கிற ஒரு இயற்பியலாளர் தான். அவரோட ஃபுல் நேம் நீல்ஸ் போர். Electron revolve around the nucleus in fixed circular path called orbit or cell or energy level. ஒரு எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ ரூதர்ஃபோர்ட் வந்து எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சுத்திட்டே இருக்கிற அந்த பாதை அவர் என்ன சொல்றாருன்னா ஆர்பிட் அப்படின்னு நீல்ஸ் போர் சொல்றாங்க. ஆர்பிட் இல்லைன்னா ஷெல்ஸ், அதை செல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை எனர்ஜி லெவல் அப்படி சொல்லலாம். Bohr found that electron located away from the nucleus has more energy. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இது ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ்ல இருக்கு. அதை சுத்திட்டு எலக்ட்ரான்கள் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. சரி, இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அடுத்து செகண்ட் ஆர்பிட். இப்படி எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கோ அதை பொறுத்து ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரானை விட அவரோட லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்களுக்கு எனர்ஜி அதிகம் அப்படின்னு போர் சொல்றாரு. சரியா? போர் ஃபவுண்ட் தட் எலக்ட்ரான் லொகேட்டட் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஹேஸ் மோர் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் விச் இஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ் ஹேஸ் லோ எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. postulates of Bohr model of an atom. போர் மாடலோட கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். In an atom, electron revolve around the positively charged nucleus is definite circle. ஒரு ஆட்டத்துல ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்கு? ஒரு பாசிட்டிவான உட்கருவை சுத்தி ஒரு எலக்ட்ரான்கள், நெகட்டிவ் எலக்ட்ரான்கள் சுத்தி வரும். Each orbit or cell has fixed energy. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தான் இருக்கும். சரி, ஒவ்வொரு குறிப்பிட்ட எனர்ஜி தான் இருக்கும். The energy level are represented by, அந்த எனர்ஜி லெவலை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் தேர்ட் இருக்க தேர்ட், அதுக்கு நேம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இல்லை, இதுதான் என் நம்பர் ஆஃப் ஆர்பிட். சரி, என் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா அதோட நேம் வந்து கே ஆர்பிட், செகண்ட்னா எல் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் எம் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட் அப்படின்னா கேஎல் என் ஆர்பிட். இப்படி போயிட்டே இருக்கும். அவரோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக அவரோட ஆர்பிட்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற, அதாவது கே ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானை விட என் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்களோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸுக்கு பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்டை என்ன சொல்றாங்க? கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியஸ பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்டோட நேம் கிரவுண்ட் ஸ்டேட். இந்த இது கிரவுண்ட் ஸ்டேட். லோயஸ்ட்ல இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதிகமா இருக்கிறத எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸைட்டட் ஸ்டேட். The electron in an atom move from lower energy level to higher energy level by gaining the required energy, and an electron move from higher energy level to lower energy level by losing energy. சரி, ஒரு எலக்ட்ரான் வந்து லோயர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகணும்னா பை கெய்னிங் த ரிக்வயர்ட் எனர்ஜி, எலக்ட்ரானை கெயின் பண்ணி அடுத்த எனர்ஜி லெவலுக்கு போகுது. அதுவே எலக்ட்ரான் வந்து ஹையர்ல இருந்து லோவர் வரணும்னா லாஸ் பண்ணி போகுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகணும் அப்படின்னா இது ஒரு இங்க இருக்கிற எலக்ட்ரானை கெயின் பண்ணி இன்னொரு எலக்ட்ரானை வாங்கிட்டு அடுத்த எலக்ட்ரான் இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றது, கெயின்னா என்னது? பெறுவது மூலமா அதுக்கு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகி அடுத்த எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகும்.
சப்போஸ் இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இந்த அடுத்து நெக்ஸ்ட் லோ எனர்ஜி லெவலுக்கு வரணும்னா இங்கேயே ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடும். அதுக்கு எலக்ட்ரான் லாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு இறங்கிடும். The angular moment of electron is quantized the cell. The angular moment of electron L is equal to nh by 2 pi. Electron revolves around the nucleus in centripetal force. இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் மூலமா தான் எலக்ட்ரான் வந்து ஆட்டத்தை சுத்தி ரிவால்வ் ஆகுது. ஸோ போர் லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம் அப்படின்னா ஒரு உட்கரு, நெக்ஸ்ட் எலக்ட்ரான்கள் அந்த உட்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் ஆர்பிட் அல்லது ஆர்பிட்ன்ற ஒரு வட்ட வடிவ பாதையில சுத்தி வருது. இப்படிதான் எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்றாங்க, ஒரு எலக்ட்ரான் வந்து இன்னொரு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகணும்னா அது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ இல்லை லாஸ் பண்ணியோ தான் நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஸோ ஆட்டம் வந்து ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு போர் நிரூபிச்சிருக்காங்க. எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட அனுமதிக்க வட்டப்பாதையில் மட்டுமே உட்கருவை சுற்றி வருகின்றன. குறிப்பிட்ட வட்டப்பாதையில் எலக்ட்ரான் சுற்றி வரும் பொழுது கதிரியக்கத்தில் ஈடுபடுவதில்லை. எனவே ஆற்றலை இழப்பதில்லை. அது கதிரியக்கத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் அதுக்கு ஆற்றல் இழக்கும். அது கதிரியக்கத்தில் ஈடுபடலைன்னா ஆற்றல் இழக்காது. இவ்வகை வட்டப்பாதைகள் ஆற்றல் மட்டங்கள் எனப்படும். ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழப்பதோ ஏற்பதோ இல்லை. ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து எலக்ட்ரான் உயர் அல்லது குறைந்த ஆற்றல் மட்டம் நகரும்போது ஆற்றலை ஏற்கவோ இழக்கவோ செய்யும். ஒரே இடத்துல இருந்து சுத்தும் போது அது எந்த ஒரு எனர்ஜியுமே கிவ் அப் பண்ணாது. ஓகே, நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம்னா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகாது. ஆனா நம்ம ஓடி ஆடி ஒர்க் பண்றோம் இல்லை விளையாடுறோம்னா நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் எலக்ட்ரான்கள் ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜியோ இல்லை லோவர்ல இருந்து ஹையரோ போகும்போது மட்டும்தான் அதோட எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ இது நிலைப்புத்தன்மையா இந்த உட்கருல விழுறதுக்கு சான்ஸ் இல்லை, நிலைப்புத்தன்மையோட இருக்கு. ஓகே, இந்த விவட்ட பாதையில் 1 2 3 4 இதோட பேர் வந்து ஆர்பிட்டோட பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்பிட்ல எவ்வளவு எலக்ட்ரான்கள் அதிகபட்சமாக கொள்ளும் அப்படின்னு ஒரு இக்குவேஷன் இருக்கு. 2n². இந்த ஃபார்மேட்ல அடிப்படையில் தான் எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஃபிட் ஆகும். சப்போஸ் 2 × n வந்து நான் இப்போ 1 எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது கே ஷெல்லோட இது வந்து 1² அப்படின்னா 2 × 1 2 எலக்ட்ரான்கள் மட்டும்தான் கே ஷெல்ல ஆக்குப்பை ஆகும். இதை எல் ஷெல் அப்படின்னா 2 × 2² 2 × 2 4 8. அப்போ எல் செல்ல 8 எலக்ட்ரான்கள் ஆக்குப்பை ஆகும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்கள் ஆக்குப்பை பண்ணும் ஒரு ஆட்டத்துல. ஓகே, இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். Name the British chemist who presented his atomic theory in 1808 on conservation of mass and law of definite proportion, which was turning point in the study of matter. Okay, John Dalton. Who is considered the father of nuclear physics? அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்றவர் ரூதர்ஃபோர்ட். Who provide the basic theory about nature of matter? ஓட பேசிக் தியரி, மேட்டரோட பேசிக் தியரி கொடுத்தது ஜான் டால்டன். Who was the first to use cathode rays? ஓகே, cathode rays ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்த ஜே தாம்சன். இந்த கேத்தோட் ரேஸ் யூஸ் பண்ணி தான் அவர் அணுவோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் அணுவோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாங்க. Then the Rutherford atomic model does not describe. ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல் எதை டிஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி ஆஃப் an atom. அணுவின் நிலைப்புத்தன்மையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, வேற எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பட் ரூதர்ஃபோர்ட் அணுவோட நிலைப்புத்தன்மையை பற்றி எந்த ஒரு எக்ஸ்பிளைனும் பண்ணல, எந்த விரிவாக்கமும் கொடுக்கல. In the Rutherford atomic model, alpha particles are projected onto. Alpha particles எங்க வீழ்த்தினாங்க அப்படின்னா தங்கம், கோல்டு ஃபாயில்ல வீழ்த்தினாங்க. What was discovered as result of Rutherford alpha scattering experiment? ஆல்பா எதனோட அடிப்படையில் நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் ஆல்பா ஸ்கேட்டரிங். ஸோ ஆன்சர் நியூக்ளியஸ் இன் ஆட்டம். According to Bohr model of an atom, what happened when an electron absorb energy of photon? சரி, ஒரு photon energy absorb பண்ணுனா ஆட்டம் எங்க போகும்? It moves to the next outer orbit. அடுத்த அதோட ஆர்பிட் அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
இது அடுத்த வெளிப்புற சுற்றுப்பாதைக்கு நகர்கிறது. The nucleus model of atom was first discovered. நியூக்ளியஸ் மாடலை டிஸ்கவர் பண்ணது ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இதுதான் அணுக்கரு இயற்பியலோட தந்தை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.